இந்த சேனலில் தான் ஃபஸ்ட்டு போட்காஸ்ட்டு. நான் உங்கள தான் ஃபஸ்ட்டு கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ டு தி வியூவர்ஸ், செந்தில் யாருன்னா என்னோட லாங் டைம் ஃப்ரெண்டு. நாங்கள் வந்து காக்னிசன்ட் காலத்துலேருந்து ஃப்ரெண்டு. திங்க் 2005லேருந்து கரெக்ட்டுங்களா? ஆமா 2005லேருந்து எனக்கு செந்தில் நல்லா தெரியும். அதுக்கப்புறமா நாங்கள் நிறைய ஆர்கனைசேஷன்லாம் மூவ் ஆகிட்டோம். ஸோ பட் ஸ்டில் வி ஆர் இன் டச். ஸோ செந்தில், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க. தேங்க்ஸ் ராகுல். ஃபர்ஸ்ட் டைம் அவர் பாட்காஸ்ட்ல பண்ணுவானா எனக்கு தெரியாது, பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஸோ யா, ஐ காட் லைக் 20 plus years of experience in IT இப்போ. Been in Chennai for most of the time. இப்போ ரீசெண்டாக was in Bangalore for the last 3 years. அதே மாதிரி ஸ்டார்டட் as ஜாவா டெவலப்பராக ஸ்டார்ட் பண்ணி 12 years ஜாவா developer, lead a project, work for various service-based companies, and அதுக்கப்புறம் I just wanted to take my career into architectural role. So அதுக்கப்புறம் from 2012 onwards, I started getting into an architect role and worked on various solutions, various companies also, cloud, big data, AI/ML implementation, and digital transformation. அப்புறம் கொஞ்சம் கன்சல்டிங் ஒர்க் பண்ணோம் with different companies in India and the Asian market. So yeah, consulting has been my lot of 4-5 years into consulting. Product based company la வந்து ஒரு 2 to 3 years experience எனக்கு இருக்கு. So that is about my overall experience. ஸோ செந்தில் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? எந்த இயர் உங்களோட கேரியர் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் Yeah, 2001லே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் கிக் ஆஃப் நிறைய ஆகலை. ஸ்டாப் அண்ட் ஸ்டாப் எனக்கு நிறைய இந்த இனிஷியலாக ஐ வாஸ் ஒர்க்கிங் எஸ் அ கான்ட்ராக்டர். ஏன்னா 2001ல தான் அவங்களுக்கு நிறைய டவுன்ஃபால் ஆச்சு. ட்வின் டவர் அது கிராஷ் ஆகி அதுக்கப்புறம்லேருந்து ஜாவா வாஸ் டவுன் அண்ட் எவ்ரி திங் அண்ட் வி வர் பெட்டிங் ஆன் ஜாவா அண்ட் டிஜேபி. அதுக்கப்புறம் ஸ்லோலி ஆஃப்டர் 2002-3 ஆன்வர்ட்ஸ் தான் மறுபடியும் பிக்கப் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் கான்ட்ராக்ட் ஜாப்ஸ் மாதிரி கிடைச்சது. இஸ் டூயிங் த வேரியஸ் கம்பெனிஸ் கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஜாப்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காக்னிசன் செகண்ட் பெர்மனன்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்டட் மை கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. 2001லேருந்து 2025, இட்ஸ் a long journey, 24 years. எவ்ரி டைம் வி வில் திங்க் லைக் வெதர் அதை கண்டினியூ ஆகாம ஆகாதான்னு யோசிச்சுட்டே இருப்போம். பட் தென் பை காட்ஸ் கிரேஸ் ஐ இஸ் கெட்டிங் இன் டு லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள போகும்போது I got an opportunity to learn new things, and you have to learn jobs on the job, on the fly job learn பண்ணிக்கணும். Architect even more challenging for me to know about the technologies day in day out, what is happening around, and அந்த சொல்யூஷன்ஸ் வந்து எடுத்து வர முடியாதாங்கிற அனாலிசிஸ் எப்பவுமே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி லேர்னிங்ஸ், கீப் ஆன் லேர்னிங் டெக்னிக்கல் திங்ஸ் day in day out, and then that helped me keep moving in that direction. Otherwise stagnate ஆயிடும். ஒரு டெக்னாலஜி, ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு ப்ராடக்டோடயே இருந்துட்டோம்னா தென் லாங் கரியர் பில்ட் பண்றது கஷ்டம். nowadays even we see lot of Google employees been fired and everything, right? So பார்க்க போகும்போது they have been doing the same job for a period of time. So where I think I wanted to be relevant in the market, ஐடி மார்க்கெட் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஐ வில் சேஞ்ச் மை ஸ்கில் செட், improve my skill sets over a period of time. So that actually made me to run over a period of time. So that is my strategy. So it is not that this is not the correct strategy, but I found my own way of doing things that worked for me. So இதுதான் எல்லாருக்குமே ஒர்க் ஆகுமானா தெரியாது, but it's important for us to learn things day in day out and knowing what டெக்னாலஜில என்ன நடந்துட்டு இருக்கு, அதுக்கு நம்மளோட ஸ்கில் செட் இருக்கா, and whatever job we are doing, is it in line with what the market demands are, right? So market demands are keep changing. நான் பார்க்கும்போது இனிஷியலா when we started, like every 10 years the change will come in. 2010 அப்புறம் தான் big data was coming up very fast, and then அப்பயும் சரி big data and cloud that time was coming fast, and then cloud was picked up 2014 onwards. Sorry, மாத்தி சொல்றேன் நீங்க. So big data was picked up by 2014 and cloud was at 2010 நினைக்கிறேன். So on the time it was picking up, so slowly got into cloudல முதல்ல உள்ள போனா, தென் அதுக்கப்புறம் லாட் ஆஃப் இன்ஃப்ரா டெப்ளாய்மெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக் டெப்ளாய்மெண்ட்ஸ் எப்படி நடக்குது, எப்படி வந்து சர்வர்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி அதை எலாஸ்டிக்கா ஸ்கேல் பண்ண முடியும், ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பிக் டேட்டாவும் ஐ வாஸ் அட்டெண்டிங் சம் கிளாஸஸ், கோர்சஸ் ஆல்சோ, கிளாஸ் ரூம் கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன் கிளவுட்ல. தென் ஐ அண்டர்ஸ்டுட் த பேசிக்ஸ் ஆஃப் வாட் கிளவுட் இஸ் ஆல் அபவுட் அண்ட் தென் காட் இன்டு இட். அது வரைக்குமே நான் ஒரு ப்ரோக்ராமர்,
and the developer will deploy something in WebLogic, WebSphere அந்த மாதிரி deploy பண்ணிட்டு இருந்தோம். But then cloud deployment பண்ணும்போது it's a different kind of case, right, where your scalability, availability, all those things comes into picture. So architecture அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக start getting into it. So that kind of helped me to learn a lot in that point of time. Though I have not done much of certifications as such. That is other thing which I consciously don't want to do it, because I know that it is only one aspect of it. As an architect நான் இருந்தனால அப்பவே ஸோ ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி படிச்சா அதுக்கான அட்மின் ஆகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ ஐ வாண்டட் டு பி டூயிங் டிஃப்ரெண்ட் டெக்ஸ், டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ், ஹைப்ரிட் கிளவுட் இருக்கு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரைவேட் கிளவுட்ஸ் இருக்கு. ஸோ அதனால நிறைய அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது. ஸோ being stuck to one particular cloud or one particular product, as I said before, that kind of put you in one way of thinking the solution or customizing the solution on top of the given cloud or the product, whatever we are working on, right? So Angada, we have to be a differentiator in terms of we are fluid enough to make the changes and then come up with different kinds of solutions. And technology passionate இருந்தாலே நீங்க லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ யூ டோன்ட் நீட் டு இதுக்காக தனியாக டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. வாட் எவர் டே டு டே ஒர்க் ஐ டூ, அந்த டைம்ல ஐ ட்ரை டு லேர்ன் ஃபியூ ஸ்டஃப், either in the start of the day or the end of the day of my work. I used to learn something and then try to see where I can, implement it. என்னோட க்ளவுட் ஜர்னி வந்து செந்தில் பார்த்து தான் காப்பி அடித்தேன். ஒரு AWS ட்ரைனிங் பண்ணேன். சரி நானும் போய் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். சரி செந்தில், நம்ம இப்போ ஃபோக்கஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷர்னு வச்சுங்க, இது ஃபேமஸ் கொஸ்டின். நீங்கள் இன்றைக்கி ஃப்ரெஷராக ஜாப் தேடுறீங்கன்னா என்ன அவங்க ஸ்ட்ராட்டஜி இருக்கும்? ஏன்னா ஓவரால் இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்துருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு 2001 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்போ HTML CSS காலத்துலேருந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கே ஆன்ஷோர் கிடச்ச காலங்கள்லாம் இருக்குது. நியூஸ் பேப்பரில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேப்பர்லாம் அப்படி இருந்துச்சு. ஆனால் 2000 டவுன் வச்சுங்களேன். ஆனால் அந்த காலத்துலேருந்து நீங்கள் இன்றைக்கி பார்க்குற ரியாக்ட், ஆங்குலர் JS, அப்படி இப்படி மைக்ரோ சர்வீசஸ், AWS, AI கோடிங், ஸோ ஒரு வாஸ்ட் டிஃப்ரென்சஸ் பார்த்துருப்பீங்க. பட் எந்த ஒரு ஸ்கில் வந்து அஸ் எ ஃப்ரெஷராக நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் வேலை தேடுறீங்கன்னா, நான் யாரை டார்கெட் பண்ணுறேன்னா, பீப்புள் ஹூ டோன்ட் ஹேவ் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ. ஏன்னா அவங்களுக்கு தான் ஜேர்னி கஷ்டம். ஓகே, ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஐடியானா என்ன சொல்லுவீங்க? சரி, என்னோட கரியரே ஐ ஸ்டார்டட் லைக், எனக்கு ஆன் கேம்பஸ் கிடையாது. ஸோ ஐ ஸ்டார்டட் லைக் தட். ஸோ அப்போ வந்து எனக்கு programming is the one which I started. Even now also it's quite relevant. Though we are saying all this vibe coding and all those things they are saying, but still programming basics is very, very important for any job to do. Like இன்னைக்கு வந்து testing also become as a development தான். So they are not calling anymore a tester as only doing testing, they are also doing automation. So அதனால வந்து better to have a very good base on any one programming language, really, really strong. அது just strong பண்ணுவோம். அதுக்கப்புறம் then we have to build certain skills like some knowledge about the cloud எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு cloud skill will be useful. And yeah, either you want to go into big data or you're good in SQL or data science kind of things. எதுல உங்களோட ஸ்ட்ரென்த் எதுன்னு பார்க்கணும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் ஐட்டிங் வித் ப்ரொலாங்டு கரியர். இட்ஸ் லைக் you're not going to do it for 5 years, 10 years. It's like it's going to be 20, 25, 30 years kind of range run ஆகும் அப்படின்னா you have to get your basics really, really strong. So நீங்க அதுதான் பார்க்கணும். அண்ட் த ரீசன் மேபி when I was choosing அந்த டைம்ல வந்து Java was very much because of the platform independence-ங்கிற ஒரு கான்செப்ட் was there. We know that that will be running for longer period of time. So அந்த மாதிரி ஒரு இது கிடைச்சது. But I don't see, I mean, what I say is initially like you'll get limited opportunities. So அதுல நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணணும்னா இப்போ நம்ம வந்து கோடிங் நிறைய லீட் கோடு அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் தேர் நவ் for us to learn out, try out different problem statements, solving complex problems, algorithms. So இதெல்லாம் படிக்கிறது தான் வந்து பேஸ். No matter what, whether you are going to do data science or latest tech, எது பண்ணாலும் சரி, you have to get your basics right and then only you should look at something which you can specialize. So ஆனால் ஜாப் ஓப்பனிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஜென் ஏஐ அதுதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி கம்பெனிஸ் தே வில் கிளாமரைஸ் தி வேர்ல்ட் ஆஃப் நாங்கள் லேட்டஸ்ட் டெக் தான் கொடுப்போம், நாங்கள் லேட்டஸ்ட் டெக்ஸ் தான் ஒர்க் பண்ணுவோம். பட் அப்படி கிடையாது. நீங்கள் ப்ராஜெக்ட்குள்ள கம்பெனிக்குள்ள போனீங்கன்னா யூ மே கெட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் கிடைக்கலாம், டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம், ஈவன் பிகர் கம்பெனிஸ் ஐ எம் சேயிங். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஷுட் லேர்ன் ஆல் தீஸ் திங்ஸ். ஸ்கில்ஸ் வைஸாக நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். ப்ரோக்ராமிங் தான் ஃபர்ஸ்ட் கேட்க போகிறாங்க. ப்ரோக்ராமிங், அல்கோரிதம்ஸ்,
சால்விங் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி தான் கேட்க போறாங்க ஃபர்ஸ்ட். அதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஆப்டிடியூட் டெஸ்ட்ஸ் அதெல்லாம் இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தென் யூ டென் டு டூ சம் சார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், அதில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் தென் யூ கெட் இன் டு ஜாப், ரைட்? I still think that is the right approach. Knowing all these other technologies are important, like basics of knowing what is happening in the industry is quite an important aspect for anyone to get into any kind of an industry, right? No matter IT விடுங்க, எது போனாலும் சரி, அந்த இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது, what is the thing which is happening right now, and அது பற்றின நாலேஜ் வந்து இருக்கணும். அது மாதிரி லைக் we are watching different kinds of podcast and videos, medium.com மாதிரி வெப்சைட்ஸ் இருக்கு, அண்ட் டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது மாதிரி டெக் ரடார்ஸ் மாதிரி சில சைட்ஸ்லாம் இருக்கு. ஸோ வேர் வி கேன் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் த ஐடி இண்டஸ்ட்ரி. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கில்லை வந்து பார்த்துக்கணும். எந்த ஏரியா வி ஆர் கைண்ட் ஆஃப் லேக் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இனிஷியலாகவே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா இஃப் யூ ஸ்டார்ட் டியூரிங் த காலேஜ்ல போய் ஸ்டார்ட் பண்ணுறது போல யூ ஷுட் ஸ்டார்ட் இட் ஃப்ரண்ட். நான்லாம் வந்து பண்ணவே இல்லை. I didn't even know what is GRE, aptitude test, quantitative test என்னன்னு தெரியாது. லாஸ்ட் இயர் இன்ஜினியரிங் முன்னாடி தான் I got to know, okay, there is something is there. பட் அப்போ எனக்கு பெருசா அதனுடைய இம்பாக்ட் புரியல. இதுனா ஒரு ப்ராப்ளம், ஒரு சம் கேட்குறாங்க, இது எதுக்கு பண்ண சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஜாபுக்கும் எஜுகேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைப்போம். பட் சர்டன் திங்ஸ் we have to generalize actually. என்ன ஆகுனா when you start reading books, right, என்ன ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி will be doing a lot. Maybe the education which I got is very primary or like standard one, but the people they are getting very good education as well, so they know how to generalize things. இப்போ எல்லாருமே நிறைய பேர் they have started experimenting doing real time projects எல்லாம் பண்றாங்க. நம்மளா real time projects எல்லாம் பண்ண மாட்டோம். Better to do projects also. Hands on experience is also important. Do some real problem இதை எடுத்து சால்வ் பண்ணுங்க, rather than don't solve it like a simple e-commerce website or simple something I build it அப்படிங்கிற மாதிரி don't put it out there. Try to solve something which is not there. அந்த மாதிரியான ப்ராப்ளம் நீங்க எடுத்து பண்ணலாம். ஏன்னா you have time and energy, and nowadays we have a lot of வெப்சைட்ஸ்ல வந்து நிறைய கண்டென்ட் இருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த கோட் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதை லிமிட்டடா யூஸ் பண்ணி நம்ம we can try to do something which is quite unique. நீங்க உங்களை யூனிக்கா காட்டிக்கணும் மார்க்கெட்ல. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ பீப்புள் ட்ரை டு ரன் த மில். ஓகே, அவனோட ரெஸ்யூம் எடுத்து காப்பி அடிச்சு இன்னொரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணி அது பண்ணிட்டு இருப்போம் ஜென்ரலி பீப்புள். பட் அது பண்ணாம வாட் இஸ் யுவர் யூனிக் ஸ்கில், யூ ட்ரை டு பிரிங் இன் தட். அண்ட் இது எவ்வளோ ஏர்லியாக கண்டுபிடிக்கிறீங்களோ அது இம்பார்ட்டன்ட். இப்போ நான் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஐ ஐடென்டிஃபைட் மை ஸ்கில் வேர் ஐ கேன் டூ வெல் அப்படிங்கிறது. அண்ட் அது வரைக்குமே வந்து ஐ எம் பில்டிங் ஸ்கில்ஸ், நாட் திங்கிங் வாட் இஸ் மை ஸ்ட்ரென்த்ஸ். So if you identify your strengths and அதுக்கு தகுந்த மாதிரி you can build your career actually. Even I did, நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில இருந்த போது ஒரு இன்சிடென்ட் நடந்தது இது மாதிரி. வேற பர்சன் who joined, he's very bright student and intern. He was doing both degrees same time, BS and MS சேர்த்து பண்ணிட்டு இருந்தாரு. சரி, yeah, right, same BTech and MTech நினைக்கிறேன். Yeah, BTech and MTech சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. But he wanted to do only in data science. So he's very, very bright, and he wanted to start his own company also. So நான் பார்த்தேன், நான் விட்டு பேசினேன். ஸோ ஐ வாண்ட் ஒன்லி டேட்டா சயின்ஸ், பட் வி கேவ் ஹிம் சம் அதர் ஒர்க். அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி, ஓகே யூஆர் குட் அட் டேட்டா சயின்ஸ் சொல்ற, ஃபைன், வில் கிவ் யூ, பட் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த திங், லைக் கிளவுட் டெப்ளாய்மெண்ட் எப்படின்னு பார்த்துக்கோ, ஹவ் டேட்டா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், பிகாஸ் அதுதான் ஹோல் பைப்லைன். ஃபைனலாக சம் ML/AI மாடல் வில் ரன். ஸோ என்டையர் பைப்லைன் தெரிஞ்சாதான் யூ கேன் நோ ஹவு இட் ஒர்க்ஸ். ஏன்னா நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் கரியரில் இந்த கம்பெனியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு டு கெட் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ். ஸ்டார்ட்அப் பேஸ்ட் கம்பெனி வி கேன் கோ த்ரூ. ஸோ தென் ஐ டோல்ட் ஹிம் லைக் யூ ஜஸ்ட் ட்ரை அவுட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் அண்ட் சி and you decide what you wanted to do. So I exposed him to cloud deployments, data engineering and data science. எல்லாமே I exposed him, and then finally he decided to go with data engineering, which I thought he will pick that. அது என்னன்னா இங்க ரியலைசேஷன் வரும், எல்லாருமே டேட்டா சயின்ஸ் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபேன்சி ஸ்டஃப். இஃப் ஐ சே டேட்டா சயின்டிஸ்ட், தட் இஸ் கிரேட் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கட்டும். பட் when you want to look at your career to prolong, right? So which area you should be there so that you can prolong your career. லாங் டேர்முக்கு இது ரன் ஆகணும். ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி ஷார்ட் டேர்ம், ரைட்? டேட்டா சயின்ஸ் நாளைக்கு வேறு டெக் வந்துச்சுன்னா சடன்லி there is other thing which we go on, right? So
அதனால யூ ஹேவ் டு பிளான் இட் அக்கார்டிங்லி. ஸோ யூ ஷுட் பி ஸ்மார்ட் எனஃப் டு சூஸ் அவர் சாய்ஸஸ். எதுக்கு சூஸ் பண்ணணும், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, அதுக்கு என்ன சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதும் ஐடென்டிஃபை பண்ணணும். சில பேருக்கு வந்து குட் அட் யூஐ பட் நாட் அட் தி பேக் எண்ட். அட் தி பேக் எண்ட் சில பேருக்கு பேக் எண்ட் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சில பேர் டெஸ்டர்ஸ் தே ஆர் ரியலி கெட்டிங் டு நோயிங் ஹவு இட் ஒர்க்ஸ் அண்ட் ஹவு டு பிரேக் த சிஸ்டம். ஸோ தெர் இஸ் நாட் ஒன் பர்டிகுலர் திங், பட் ஏதாச்சும் ஒரு இதில் போனீங்கன்னா ட்ரை டு பி ஸ்ட்ராங்கர். ஏன் சொல்றேன்னா, until you don't get a depth of something, you don't know the technology. இப்போ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, we get into a project for 1 year, we work on a bunch of tech skills, and then we move to a different project with again வேற set of tech skills கத்துக்கிறோம். அப்புறம் எந்த ஸ்கில்லும் ஃபுல்லாக தெரியாது. அதுக்கடுத்து we go into another project and then we learn other technology, but இது மறந்துடுவோம். So then what happens is like people don't have this depth of a skill which kind of blocking them to understand things faster. அப்போ என்ன ஆகுதுன்னா, they have to keep learning new stuff again and again. So அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு டெப்த்தாக போகணும்னு தான் சொல்லுவேன். I can give you some examples also if you want. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு ஆர்கிடெக்ட் சொன்னார். இப்போ 3 க்ளவுட் இருக்குது, ஜிசிபி, ஏடபிள்யூஎஸ் இல்லை அஷ்யூர் இருக்குன்னா எப்படி கற்றுக்கிறதுங்கிறப்ப அவர் என்ன சொன்னார், ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ, ஒன்று ரொம்ப டீப்பாக கற்றுக்கிட்டிங்கன்னா மற்றது வந்து அது ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இங்கே S3னா அங்கே வேறு இருக்கும், இங்கே வந்து லேம்டானா அங்கே அது க்ளவுட் ஃபங்க்ஷன் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், அது எந்தளவுக்கு கிராமட்டிக்கலி கரெக்டுன்னு தெரியாது, செலக்டிவ் இன்டென்சிவ் வைட் எக்ஸ்டென்சிவ்னு ஏதோ ஒன்று சொன்னார். ஸோ அந்த மாதிரி தான் அவனோட அப்ரோச் இருக்கணும். அது எல்லாத்துக்கும் பொருந்து வச்சுக்கலாம். நம்ம ஆப் சர்வர்லேருந்து லாங்குவேஜ்லேருந்து ஏதாவது ஒன்றை வந்து கொஞ்சம் டீப்பாக கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த லாங்குவேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்டாக்ஸ் மாறும், மேபி தே ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் சம் வே. ஏஐ பற்றி சொல்லுங்கள். ஏஐ ஹைப். ஏஐ வந்து இப்போ நிறைய மார்க்கெட்டில் நிறைய விற்றுட்ருக்காங்க. ஏஐ ஏசி, ஏஐ காரு, ஏஐ ஷூவு, ஏஐ செப்பல் நிறையா வந்துட்டு. எனக்கு தெரில எப்படிடா ஏசிலலாம் ஏஐ வருதுன்னு எனக்கு புரியல. சரி, ஓகே, அவங்க ஏதோ சொல்கிறாங்க, மேபி இருக்கலாம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை எதையாவது பயங்கரமாக விற்றாங்க அப்படின்னாலே யூ ஷுட் சஸ்பெக்ட், ஓகே, இதில் ஏதோ உள்குத்து இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ எதையும் ஓவர் செல் பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கு என்ன இல்லை, எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிளேஸ், ரைட்? ஸோ எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் போட முடியாது, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி எதையோ மிக்ஸ் பண்ற மாதிரி எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியாது. அந்த மாதிரி கேன் டூ திங்ஸ் லைக் தட். அண்ட் இது ஒரு ஹைப்புங்கிறதுனால தே ஆர் ட்ரைங் டு ரன் வித் தட் ஹைப். நாளைக்கு வேற ஏதாவது ஹைப் ஆயிடுச்சுன்னா அந்த ஹைப் வச்சு ஓட்டுவாங்க. ஸோ இதுதான் வந்து கம்பெனிஸோடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. ஸோ வி ஷுட் பி அவேர் ஆஃப் இட். லைக் டுடேஸ் வேர்ல்ட்ல வந்து நம்மளுக்கு நிறைய எக்ஸ்போசர் இருக்கு. முன்னாடி இல்லை, நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. வாட் எவர் கம்ஸ் இன் நியூஸ் பேப்பர் வி tend to believe that. Now we have a lot of different channels which we are trying to understand a lot of different ways of knowing it. ஓகேவா? ஸோ அதனால வந்து இன்னொரு விஷயம், இப்போ வந்து ஏஐல வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்டில் இட்ஸ் எவால்விங் டெக்னாலஜி. இட் இஸ் நாட் அட் ஃபுல்லி ப்ரூவன் ஆர் ப்ளோன் இன்டு things which can be put it in production kind of thing. So it is more of a supportive system தான் இன்னும் இருக்கே தவிர it is not fully blown. It has some intelligence, it has some it can provide some data points and everything it can give, but beyond which it is not that useful. Even data science உள்ள ஒர்க் பண்ணும்போது, it is 2018-19 வந்து when I was working with data science also, people wanted in manufacturing kind of a situation வந்து you want to use data science, but they want 100% accuracy, which is not possible. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா தான் இம்பார்ட்டன்ட். இப்போ ஜென்ஏ ஆகட்டும், எனி திங்ஸ் ஆகட்டும், என்ன நீங்க கொடுக்குறீங்க, கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் மாதிரி, என்ன டேட்டா அதுக்குள்ள போடுறீங்க, இந்த டேட்டா மாடல்ல போய் ட்ரெயின் பண்றதுக்கு யூஸ் பண்றீங்களோ அதே தான் வந்து அவுட்புட்டாகவும் வரப்போகுது. ஸோ இஃப் யூ நாட் ஏபிள் டு ட்ரெயின் இன் த மாடல் இன் சர்டன் வே அண்ட் அந்த சிச்சுவேஷன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா இட் மே நாட் நோ ஹவு டு பெர்ஃபார்ம். தட் இஸ் தி லிமிடேஷன் ஆஃப் டேட்டா மாடல். ஸோ சேம் அப்ளைஸ் வித் ஜென்ஏ as well. அதுலயும் வந்து ட்ரெயின் பண்றாங்க. அதனாலதான் வருஷம் வந்துட்டு இருக்கு, சாட் 3, 4 whatever நீங்க சொன்ன மாதிரி ஸ்பெஷல் சாதா ஸ்பெஷல் தோசை, ஸ்பெஷல் சாதா தோசை, அது மாதிரி தான். O3னா என்ன, O4னா என்ன, 4.0னா என்ன, 4.1 லான்ச் பண்ணிட்டு 4.5 டவுன் இது பண்ணுறாங்க, ரிட்டையர் பண்ணுறாங்க. அப்புறம் என்னடா படித்த மைனர் வெர்ஷன் மேஜர் வெர்ஷன் கான்செப்டே எங்களை வந்து மறக்க வடிக்கிறீங்களே. அது ஏஐ வச்சு இவ்வளோ பண்ணுற, நீ ஒரு நல்ல வெர்ஷனிங் வந்து அதில் சஜஷன் கேட்டிருக்கலாம், பக்கத்தில் உள்ள ஆல்ட்டே கேட்டிருக்கலாமே. சரி, இல்லை நான் நிறைய கவர் பண்ணியிருக்கேன் ஏஐ பற்றி. ஓகேயா? நான் இத்தனைக்கும் சொல்லியிருக்கேன், நான் சொல்கிறேன் எல்லா டூலும் வந்து
ஒரு என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வெட்டிங் ப்ராசஸ் இருக்குது. என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அதுமாரி ஒரு வெட்டிங் ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு கேட்குறதுனா, இப்போ யூ ஆர் இன் பெங்களூர் அண்ட் தட் இஸ் தி ஐடி ஹப் ஆஃப் இந்தியா, சிலிகான் வேலி ஆஃப் இந்தியான்னு சொல்லிக்கலாம். ஸோ யூ கெட் டு மீட் லாட் ஆஃப் டெக் பீப்புள், ஸ்டார்ட் அப் பீப்புள். ஸோ அங்குள்ள வைப் எப்படி இருக்குது? ஏஐ அடாப்ஷன்ஸ் அவங்க என்னென்ன மாதிரி லெவலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு உள்ளார? அதாவது நான் கேட்குறது ஒன்று பெரிய ஆர்கனைசேஷன் என்டர்பிரைஸு, ஒன்று ஸ்டார்ட் அப்ஸ். இது ரெண்டுக்கு ஏன்னா ஸ்டார்ட் அப்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் என்டர் ஆகலாம், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுக்கு நிறைய பாலிசிஸ் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஏஐ அடாப்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு இப்போதைக்கு? ஏஐ அடாப்ஷன் நடக்கிறதுக்கு வந்து லாட் ஆஃப் டைம் ஆகும். ஏன்னா லெகசி சிஸ்டம்ல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சடனா வந்து இப்போ ஒன்றும் இல்லை, டேட்டாவே வந்து we are not completely organized in the big data world, I'm saying. ஸோ டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்குள்ளேயே என்டர்பிரைஸ்குள்ளேயே நிறைய டேட்டா வந்து வந்துட்டே தான் இருக்கு. ஸோ ஆர் பி ஆர்கனைஸ் டு மேனேஜ் தட் டேட்டானா இன்னும் இல்லை. ஸோ அதுவே வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆர் டூயிங். ஸோ டேட்டா மெஷ்ங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வாஸ் தேர். ஸோ அது எடுத்து வந்தது காரணமே வந்து டு மேக் டேட்டா as a ப்ராடக்ட். டேட்டா ப்ராடக்டா மாத்தினதுக்கு அப்புறம் தான் வி கேன் ஸ்டார்ட் யூசிங் இட் as a கன்சூமிங் இட் இன் அ ப்ராப்பர் வே. ஸோ அப்படி ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து டேட்டா அகெயின் ஹேட் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா. மல்டிபிள் வேர்ஷன்ஸ் நடக்கும்போது டேட்டா மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ சும்மா ஒரு ட்வீக் மாறினாலும் ப்ராப்ளம் வருது. இப்போ நம்ம டாரிஃப் பெருகி ட்ரம்ப் டாரிஃப் போட்டோம்னா அதனோட டேட்டா வந்து வேற மாதிரி மாறிடும் சடனா. பர்சன்டேஜ் மாறினா மாறிடும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா வாஸ் கீப் கமிங், ஃபார்மேட்ஸ் ஆர் கீப் கமிங். சொல்யூஷன்ஸ் ஆர் தேர். இட் இஸ் நாட் தட் சொல்யூஷன்ஸ் நாட் த பிக் டேட்டா வேர்ல்ட்ல நீங்க சொல்யூஷன் பயங்கரமா தெரிஞ்சு கிடக்கு, இதே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஐ டோன்ட் சி அடாப்ஷன் வாஸ் வெரி வெரி லோ தான் நான் சொல்லுவேன். ஸோ எல்லாருமே சம் பிக் என்டர்பிரைசஸ் தே ஆர் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் ஒன் ப்ராஜெக்ட் ஆர் ஒன் பர்டிகுலர் ஏரியா வந்து தே ஆர் ட்ரைங் டு சி ஹவு தே கேன் க்ரோ இன் தட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சோஃபார் வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் தே ஹேவ் இன் தட் இண்டஸ்ட்ரி, ரைட்? அவங்க சால்வ் பண்றதுக்காக தான் தே ஆர் ட்ரைங் டு அடாப்ட் ஜென்ஏ கேன் ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி இப்போ பாக்குறாங்க தவிர. ஸோ தே ஆர் நாட் ரியலி த கம்பெனி இஸ் கிரவுண்ட் அப் டு பில்ட் அ ஜென்ஏ மாடல்னா இல்லை. ஸோ not any company for that matter, they have built their infrastructure or the data platform to support GenAI. ஸோ அதை கன்சாலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் it can come to that point. ஸோ எந்த கம்பெனி எந்த லெவலுக்கு மெச்சூரிட்டி இருக்குங்கிறது பொறுத்து, இப்போ எந்த லெவலுக்கு ஆஃப் டேட்டா பிக் டேட்டா ஹேண்ட்லிங்ல ஆர்கனைசேஷன்ல எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கு, ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் தே கேன் ஏபிள் டு சால்வ் தட் GenAI ப்ராப்ளம். அதர்வைஸ் இது இன்னொரு விங்கா தான் இருக்கவே தவிர வேற எங்கேயும் இருக்காது. Probably these service companies maybe will try to come up with a separate wing that they will solve certain problems in GenAI and they showcase that நாங்கள் ஜென்ஏல சால்வ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு they are trying to attract customers so that they can clients ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்காக they are trying to do all these things. ஸோ அந்த மாதிரி பண்றாங்க. பட் அகைன் those numbers are very less only. I don't see even நீங்க அகைன் எப்பவுமே இதான் நடக்கும் இல்லையா, நீங்க இண்டஸ்ட்ரியில பார்த்துருப்பீங்க. பிக் டேட்டா வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு ஆட் வரும், லைக் ஐ வாண்ட் 4 years எக்ஸ்பீரியன்ஸ் பிக் டேட்டா இன்ஜினியர்ஸ். 4 years டெக்னாலஜி வந்தே 1 year தான் இருக்கும். இருக்கும். அந்த மாதிரி தான் இப்பயும் வந்து ஜென்ஏ அதுக்கு தான் பண்றாங்க. We want 3+ years of experience in GenAI. But who is having that experience? எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன், இந்த மாதிரி என்ன சொல்றது, தே ஆர் ஆக்சுவலி பீஃப் ஆஃப் த ரெக்வயர்மெண்ட், அதாவது ப்ளோட் பண்றாங்க. நிறைய ப்ளோட்டிங் தான் நடக்குது. ஸோ அது எப்பவுமே நடக்கும் இண்டஸ்ட்ரியில. இன்னைக்கு நான் பார்க்கல, யூ பீன் சீயிங் இட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ரைட்? நம்ம 2001 அதுக்கு முன்னாடிலேருந்தே அப்படிதான் இருந்திருக்கும். ஸோ இப்போ அதே ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. நமக்கு இன்னும் நிறைய சேனல்ஸ் இருக்கனால நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கான் டு தட் லெவல். கூகுள் ஆகட்டும் எல்லாருமே அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தே மைட் ஹவ் brought in that products to us, right? இன்னைக்கு நம்ம அதை வந்து ஃபுல் ப்ரூஃபா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். ஓகேவா? இப்போ மொபைல் டெக்னாலஜில நம்ம ஃபிங்கர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்க்ரால்லாம் பண்றோம். அது இந்த டெக்னாலஜி இஸ் ப்ரூவன். எது இங்க வேணா போட்டாலும் ரன் ஆகும். பட் அது மாதிரி ஜென்ஏ எல்லாத்துலயும் போய் ரன் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் அ கேஸ். அடாப்டபிலிட்டி டேட்டா சயின்ஸ் இட் செல்ஃப் இஸ் நாட் 100% சொல்லும் போது GenAI அதுக்கு மேல ஆன் டாப் ஆஃப் தட் ஒன்லி இட் கேம் இட். ஸோ தட் இட் செல்ஃப் டேக்ஸ் ஈவன் லாங்கர் டைம். இதுதான் வேலிட் பாயிண்ட் நீங்கள் கொண்டு வந்தது. அதாவது இதை பற்றி ஒரு லிங்க்டின் ஆர்டிக்கலும் பார்த்தேன். அதாவது ஒருத்தன் வந்து கீழே நிற்கிறான், மேலே ஹெவன்னு போட்டு அதான் ஏஐன்னு சொல்லிட்டு மேலே போயிடறாங்க. மேலேருந்து கீழே வந்து பார்த்தா நரகம் ஒரே நெருப்பிரிஞ்சிருக்கு. ஏன்னா அங்கே உள்ள டேட்டாவே ஒழுங்காக இன்டெகிரேட்டடாக இல்லை.
ஸ்ட்ரீம்லைன்டா இல்லை. இதுதான் முக்கால்வாசி என்டர்பிரைஸோட பிரச்சனை. இது இவங்க போய் ஏஐ அடாப்ஷன் பண்ணால் என்ன பண்ண முடியும்? அவங்கள்ட்டே ஒரு ப்ராப்பர் டேட்டா இன்ஜினியரிங்கோ டேட்டா பிளானோ எதுவுமே இல்லை. ஸோ அதை வச்சு இப்போ ஸ்டார்ட் அப் பற்றி ஐடியா சொல்லுங்கள். ஸ்டார்ட் அப்ஸ் எந்த அளவுக்கு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ணும் ஏஐ. அவங்களாம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க பெங்களூரை பொறுத்த வரைக்கும்? ஸ்டார்ட் அப் வந்து தே ஆர் ஸ்டார்டிங் வித் தட் கைண்ட் ஆஃப் அப்ரோச். அவங்க ஒரு மாடலா, அதாவது ஒரு ப்ராடக்டா பில்ட் பண்ணும்போது தே ஆர் ஏபிள் டு டூ தட். ஆக்சுவலி சர்வீஸா பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் தெரியாது, பட் பண்றாங்க. பட் அகைன் தட் இஸ் ஒரு தோஸ் ஆர் வெரி ஏர்லி ஸ்டேஜஸ் ஆக்சுவலி. ஸோ ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப் வந்துட்டு தே வாண்ட் டு பில்ட் அ ப்ராடக்ட் அரவுண்ட் திஸ், இட் டேக்ஸ் லாங்கர் டைம் until someone does some small offerings around that GenAI model can be successful. But I still don't see a lot of companies are like investing. Even அப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா, இப்போ 2-3 ஃபவுண்டிங் கம்பெனிஸ் அண்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ சம்டைம் பேக் என்ன ஆச்சுன்னா, நிறைய இந்த லோன் ப்ராடக்ட்ஸ் பேஸ்ட் கம்பெனிஸ், இந்த ஃபின்டெக் கம்பெனிஸ் சொல்லுவாங்க, ஃபின்டெக் பேஸ்ட் கம்பெனிஸ் ஒரு லாட். ஸோ அது வந்து மோர் ஆஃப் லைக் இப்போ யூபிஐலாம் இதனால ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணி they can get the loans and other, அந்த மாதிரி companies they were doing initially. But I don't see big data companies, startup based companies in India. ஒரு ஃப்ரெஷர் ஏஐல தான் என்டர் ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் ஏஐ தான் போகிறேன், அதான் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு லேர்னிங் பாத் நிறைய பேர் கேட்குறாங்க, ஒரு லேர்னிங் பாத் சொல்லுங்கள், வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப்லன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு லேர்னிங் பாத் ஃப்ரீயாகவே எங்கெங்கெல்லாம் படித்து கற்றுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ரிசோர்ஸஸ் சொல்லுங்கள், பிளாக், யூடியூப், எங்கெங்கெல்லாம் போய் தேடி அவங்க படித்து அவங்க கெயின் பண்ணிக்கலாம் அந்த ஏஐ ரிலேட்டட் நாலேஜ். டேட்டா சயின்ஸ் பேசிக்கலா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ், அந்த இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி படிக்கணும். மேபி யூ கேன் ரெட் இட் ஃப்ரம் எனி ஆஃப் தி அகாடமிக் திங்ஸ். பட் ஃப்ரம் அ டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, பைத்தானோட பேக்கேஜஸ், லைப்ரரிஸ் அது படிக்க வேண்டியது இருக்கும். கேகிள்.comனு ஒன்று இருக்கு. அதில் வந்து நிறைய தே ஆர் ஆக்சுவலி கிவிங் ஃப்ரீ பிஎம்ஸ் வந்து தராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஈவன் டேட்டா செட்ஸ் எல்லாமே அதில் இருக்கு. அதை வச்சுட்டு வி கேன் ஈவன் டூயிங் சம் மாடல் ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி என்ன ஆகும்னா, டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் ஆர் ஜெனி ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து டேட்டா கிடைக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். So there are certain websites where they provide, even there are certain GitHub repositories they are giving industry specific data sets. So adalame vandu you can take it. I also heard some entrepreneurs started a company having the data set mattum vechittu they are giving it to Google and Amazon, koduthu they are able to earn. So data sets are important. Data science and data science communities la irundha we have to join there. Mostly na follow pandrathu some medium.com வந்து you have a section called GenAI section. ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அதில் வர லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பார்த்துட்டே நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ தட் இஸ் தி திங் விச் ஐ டென் டு டெல் த பீப்புள் அண்ட் ட்ரை டு பில்ட் அ ப்ராப்பர் பிளான். ஆக்சுவலி பேசிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டிஃப்ரெண்ட் டேட்டா மாடல்ஸ் எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகும், எந்த டைமில் எந்த டேட்டா மாடல் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி சினேரியோக்கு எந்த டேட்டா மாடல் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த யூசேஜ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணும்போது என்ன பாயிண்ட்னா, இட் இஸ் நாட் அபவுட் 10 மாடல்ஸ் எனக்கு தெரியும் ஆர் 10 டிஃப்ரெண்ட் இது தெரியும் அப்படிங்கிறது பாயிண்ட் கிடையாது. வேர் யூ வாண்ட் டு யூஸ் இட் அண்ட் ஹவு டு யூஸ் இட், எந்த சினேரியோக்கு இது யூஸ் பண்ணணும், ரெக்கமெண்டேஷன் இன்ஜினுக்கு என்ன யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான நோயிங் வாட் டு யூஸ் வென் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டும், அண்ட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ட்ரெயினிங் த மாடல்ஸ், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் டியூனிங். ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் தான் வந்து வி காட் டு நோ. சம் லெவல் ஆஃப் ML ஆப்ஸ், கியூப் ஃப்ளோ, அந்த மாதிரி எப்படி டெப்ளாய் பண்ணுறாங்க மாடல்ஸ். ஸோ இந்த மாதிரியான பேசிக் நாலேஜ் வந்து வி ஷுட் ஏபிள் டு கெயின் இட். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் யா தட் இஸ் வாட் ஐ எம் திங்கிங். இது ஃப்ரீ பெய்டு பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து எதுலாம் கேண்டிடேட்ஸோ யாரும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் வாங்கி படிக்கிறது ஒர்த்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இட்ஸ் நாட் அ ஸ்பான்சர்ட் ஆர் ரெஃபரல் ஆர் எனிதிங், ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அதான் ஃப்ரீ சொல்லியாச்சு, இப்போ பெய்டுன்னு சொல்கிற மாதிரி. இது டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இல்லாட்டி ஆமாம் நம்ம யாருக்கிட்டையும் ஸ்பான்சர்ஷிப் வாங்கல. ஸோ வாட் எவர் ஐ எம் யூசிங் இஸ் educative.io. இட் இஸ் ஸ்டார்டட் பை another ஐடி ப்ரொஃபஷனல் தான் இந்த இது ஆரம்பிச்சிருக்காங்க 2016ல. So they are really good. So they have a lot of customized courses are there which will be useful for the people to learn and understand. It will not have too much of video,
ஸோ தெர் ஆர் 2 kinds ஆஃப் பீப்புள் ஆக்சுவலி. நான் வந்து லேர்னிங் பார்த்தீங்கன்னா வீடியோ பேஸ் பண்ணி நிறைய பேர் படிப்பாங்க அண்ட் நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் தான் படிப்பாங்க. ஸோ ஐம் அ கை ஹூ ரீட்ஸ் லாட் ஆஃப் டெக்ஸ்ட் rather than going through videos. Videos வந்து ரொம்ப சீக்வென்ஷியலா you have to go through each sections and listen and பண்ணணும். ரீடிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்க மைண்ட் வந்து நீங்க படிப்பீங்க ஸோ தட் யுவர் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் டியூன்ட் அண்ட் ஃபோக்கஸ்ட். அட்லீஸ்ட் வித்தவுட் ஃபோக்கஸ் காண்ட் ஈவன் ரீட் எனிதிங், ரைட்? ஸோ ஐ பிலீவ் இன் ரீடிங் இட் ஸோ தட் யுவர் மைண்ட் இஸ் பின் ஃபோக்கஸ். ஸோ அது பார்க்கும்போது educated.io இஸ் ரியலி குட். அதர் தேன் தட் இட்ஸ் ஆல் எவ்ரிவன் இஸ் யூசிங் வீடியோஸ். பார்த்தீங்கன்னா யூடெமி கோர்சஸ், லாட் கோர்செரா. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறது. லிங்க்டின் லேர்னிங் கூட கொஞ்சம் இருக்கு, பட் ஸ்டில் ஐ ஃபீல் யூடெமி ஹேஸ் லாட் ஆஃப் ஸ்டஃப் ரிலேட்டட் டு ஜென்ஏஐ. அண்ட் கஸ்டமைஸ்ட் லேர்னிங் பண்ணாலும் educated.io gives you a customized way of நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கிவ் யூ கஸ்டமைஸ்ட் லேர்னிங் பாத். தென் ஐ ஃபாலோ orally.com. வந்து நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொஞ்சம் காஸ்ட் ஹை. If you want, you can take it through this acmindia.in so or org நினைக்கிறேன். ஸோ ACM இந்தியாவில் வந்து you have to take a basic subscription plus you have to have an add-on package like $75 ஒரு பேக்கேஜ் நீங்கள் எடுத்தீங்கன்னா you can access orally and skillsoft pluralsight மூணுத்துக்கும் ஆக்சஸ் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் போதும், you can access all these three. That will be a cost-effective solution. If you can afford, you can go directly take orally subscription, which will give you a lot of insights about latest books. Books and unreleased books லாம் வரும். And way of learning from books is more good way actually. ஒரு ஆர்கனைஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் பண்ணணும் அப்படின்னா புக்ஸ் வச்சு லேர்ன் பண்ணுறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்போதான் வந்து உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் என்ன, எப்படி எவால்வ் ஆச்சு, அதுக்கப்புறம் எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற clear path கிடைக்கும். When you don't have any knowledge about anything about the subject, I would always recommend to go with books rather than go with videos or things which you learn. So நீங்க இன்னொரு லேர்னிங் டிப் நான் கொடுக்கணும்னு நினைச்சேன்னா, you have to have questions in mind and try to look for answers. So அந்த டெக்னிக் ஐ யூஸ் a lot to learn things. ஓகே, நம்ம மைண்ட்ல எது நம்மளுக்கு புரியல அப்படின்னு நம்ம மைண்ட்ல இருக்கும். ஓகே, இந்த ஈவன் சம் வீடியோஸ் பார்க்கும்போதே வந்து ஒரு பாயிண்ட் எனக்கு டக்குனு புரியாது. ஸோ அது என்னன்னு கண்டுபிடிக்க அகெயின் ஐ டூ அ சர்ச். இந்த மாதிரி தான் நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். தெர் வாஸ் அ கான்செப்ட் கால் MCP சர்வர் ரிலேட்டடான கான்செப்ட் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஏதோ ஒரு இந்த மாதிரி கான்செப்ட் வந்துச்சு. ஸோ உடனே ஐ வாஸ் டூயிங் அ சர்ச் அண்ட் தென் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் ஹவு தட் ஒர்க்ஸ் கைண்ட் ஆஃப். ஸோ லேர்னிங் வந்து மோர் ஆஃப் நெஸ்டட் ட்ரீ மாதிரி. நீங்கள் யூ கேனாட் ரீட் இட் அஸ் ஒன் தின் லைன் மாதிரி சீக்வன்ஸாக படிக்க முடியாது. நம்ம ஒன்று படிக்கிறோம், அதுலேருந்து ஒரு கான்செப்ட் வரும், அதுலேருந்து இன்னொரு 2 கான்செப்ட் போகும். ஸோ யூ ஹவ் டு ப்ளே லைக் எ ட்ரீ அண்ட் தென் அந்த மைண்ட் மேப்னு சொல்லுவாங்க. இப்போ சில டூல்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க மைண்ட் மேப்பை. யூ கேன் ஈவன் மேக் அ மைண்ட் மேப் மாதிரி சில டூல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ Obsidian அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், ப்ளஸ் அது வந்து ஒரு கிராஃப் மாதிரி காமிக்கும். வாட் எவர் நோட்ஸ் யூ ஹவ் டேக்கன் அந்த சீக்வன்ஸாக நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு கிராஃப் மாதிரி காமிக்கும். ஸோ ஈஸியர் டு நேவிகேட். கூகுள் நோட் புக் எல்லாம்ல கொண்டு வந்திருக்கானுங்க. அது அப்படியா? மைண்ட் மேப். ஸோ அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. அதை பற்றி ஃபீச்சர் போட்டோன்னா நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்துச்சு. இப்போ தான் தெரிஞ்சு சரி மைண்ட் மேப் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு நிறைய பேர். பெரிய ப்ராடக்ட் கம்பெனிஸ் எவ்ரிவேர் தே ஆர் யூசிங் தட். ஏன்னா நிறைய கான்செப்ட் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் இப்படி நிறைய போகும். ஸோ பெரிய பெரிய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அதெல்லாம் வந்து வில் பி டூயிங் தட் வே டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஜென்ரலாகவே படிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த ஒரு கான்செப்ட்லேருந்து யூ கோ டிவியேட் இன்டு மல்டிபிள் திங்ஸ். இப்போ பிக் டேட்டா எடுத்தீங்கன்னா இட் வில் கீப் ஆன் கோயிங். அண்ட் ஐ கான் டு அ லெவல் வேர் த டீப் போயிருக்கேன். எசென்ட்ரால் ஆரம்பிச்சு அது எப்படி ரெப்ளிகேட் பண்ணுது, அந்த ரெப்ளிகேஷன் வந்து ஹவ் இட் கோஸ், எந்த அல்காரிதம் யூஸ் பண்றாங்க, அந்த அல்காரிதம் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேன் கோ அப் டு டாப் டு பாட்டம் போற மாதிரி. ஸோ that kind of learning will help a lot. As I said again, orally it's really good way of learning. That is the best if you can get. இதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகுங்க? இந்த செகண்ட் ஆப்ஷன் ஓரலி டேரக்டாக எவ்வளோ ஆகும்னா, டேரக்டாக வாங்கினா எவ்வளோ ஆகும், இந்த இது மூலமாக வாங்குறப்ப டோட்டல் பேக்கேஜ் எவ்வளோ சார் ஆகும்? So around 6,000 நினைக்கிறேன். I think around 6,000 will get in ACM India.
you go directly and buy Orally subscription, it comes around 12,000 GST ஓட சேர்த்து சொல்றேன். 10,000 இது 2,000 ஒன் டைமா 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் 1 year ரெண்டுமே ஆனுவல் தான் சொல்றேன். ஆனுவல். ஓகே கூல். ஸோ ஆனா இதுல வந்து ப்ளூரல் சைட்டு சேர்ந்துடும். ப்ளூரல் சைட்டு ஓரடி வேற என்ன வரும்? ஸ்கில்சாஃப்ட்னு இன்னொரு சைட். ஓகே சூப்பர். சரி, இது எனக்கு புதுசு, நான் இது வரைக்கும் எனக்கு கேள்விப்பட்டதில்ல. ஓகே கூல். ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணும்போது ஏசிஎம் இந்தியா சைன்இன் பண்ணிக்கணும். ஓரலியில் போய் நார்மலாக அங்கே இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் பதிலாக ஷுட் யூஸ் ஏசிஎம் இந்தியா, யூ கேன் டு தட். சரி செந்தில், நீங்கள் டே இன் அண்ட் டே அவுட் யூஸ் பண்ணுற ஏஐ டூல்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னென்ன பண்ணுறீங்க, என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க, எதர் யுவர் பர்சனல் ஆர் யுவர் ப்ரொஃபஷனல் லைஃப்? டெஃபினெட்லி ஒரு ஈஸியரான டூல் வந்து ராப், WARP. ஸோ இந்த டூல் வந்து இட்ஸ் அ டெர்மினல் கைண்ட் ஆஃப் அ டூல். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வெறும் உங்களுக்கு எப்படி கமாண்ட் லைன் டூல்ஸ் மாதிரி அது ஒரு டூல். நான் எதுக்கு அதை எடுத்தேன்னா, இனிஷியலாக டாக்கர் இதெல்லாம் கற்றுக்கலாம். ஐ மீன் டாக்கர் இந்த கமெண்ட்ஸ் தான் சம்டைம்ஸ் ஞாபகம் இருக்காது. ஸோ அதனால குயிக்காக பண்ணுறதுக்காக பண்ணேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தா இட் ஹஸ் இவால்வ்ட் அ லாட் better now. Can use different models like all these models are supported. இது பேசிக்கா என்ன டூல்? WARP ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட் லைன் டூல். சரி, நீங்க விண்டோஸ்ல வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்க தெரியல. இப்போ மேக்ல வந்து டெர்மினல்னு சொல்லுவாங்க. சும்மா கமாண்ட் லைன்ல போய் நீங்க போய் DIR LS போடுங்களா, அந்த மாதிரியான கமாண்ட் லைன் டூல்லே வந்து நீங்க போய் கொஸ்டின் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ வாண்ட் டு இன்ஸ்டால் சம்திங் லைக் சே ரூபி. ஸோ ப்ரூ இன்ஸ்டால் ரூபி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் சே. அண்ட் இன்கேஸ் இப்போ இன்ஸ்டால் பண்ணும்போது தெர் இஸ் அ வெர்ஷன் மிஸ்மேட்ச் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இட் ஆட்டோமேட்டிக் சே வாட் நீட்ஸ் டு பி டன். லைக் சே என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணணும், இல்லை இதுக்கு வந்து டிபெண்டன்சி பேக்கேஜ் ஏதாவது டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இட் வில் கிவ் யூ ஸ்டெப் பை ஸ்டெப். யூ கேன் ஜஸ்ட் ஓகேனா நீங்கள் அந்த என்டர் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் எக்ஸிக்யூட் த கமாண்ட்ஸ். So that you don't need to remember like how to install something in your machine. So that is the basic purpose. But apart from that, you can ask them to, I want some code snippet வந்து இப்போ பைத்தான் கோட்ல ஏதாவது வேணும் அப்படின்னா you can நீங்க கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பைத்தான் கோட் ஸ்னிப்பெட்டோ இல்லை PySpark இதுவோ எதுவுமே it will give you. So that I use a lot because I used to do experiments நிறைய பண்ணுவேன். ஸோ அதனால எனக்கு ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ ஏதாவது ப்ராப்ளம் வரும், வெர்ஷன் மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து I'll be using that. அண்ட் செகண்ட் ஒன் வந்து I use Gemini a lot because நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கிறதுனால வில் பி யூசிங் Gemini a lot. தேர்ட் வந்து perplexity.ai. ஸோ தட் இஸ் ரியலி குட் பிகாஸ் அதில் வந்து நம்ம ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், வாண்ட் டு லேர்ன் அபவுட் சே ஆர்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆர் சம்திங் லைக் தட்னா அந்த ஸ்பேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு அதில் நீங்கள் ப்ராம்ப்ட் செட் பண்ணிக்கலாம். சே when I say ஆர்டர் ஆல்வேஸ் லுக் ஃபார் திஸ் பர்டிகுலர் திங், நீங்கள் அங்கேயே ப்ராம்ப்ட் மாதிரி செட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பேஸ் செட்டிங்ஸ்லேயே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா யூ நீட் டு செட் ப்ராம்ப்ட்ஸ் எவ்ரி டைம் அரௌண்ட். அண்ட் அந்த ஸ்பேஸ்லேயே நீங்கள் சர்ச் பண்ணுற எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் ஆர்கனைஸ்டாக. அதர்வைஸ் நீங்கள் கீப் சேட்டிங் அண்ட் டிஃப்ரெண்ட் சேட்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பேஸ்க்குள்ளேயே போய் கேன் பிளே. இது கூட நான் ஒரு இதில் யூடியூப்ல பார்த்தது தான். ஸோ தென் ஐ ஸ்டார்டட் யூசிங் இட். இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ இன் கேஸ் வாண்ட் ஆர்கனைஸ்ட் வே. அண்ட் Perplexity, like it gives you more accurate results because it has a better citations. So that டீப் ரிசர்ச் எதுவும் யூஸ் பண்றீங்களா? நிறைய பேர் டீப் ரிசர்ச் தராங்க இல்ல, இதான் டீப் ரிசர்ச். அதுவும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது Perplexityல ப்ரோ வெர்ஷன் ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஆக்சுவலி இப்போ யாருக்கும் கொடுக்கறதுல நினைக்கிறேன். அப்போ இதனால டீப் ரிசர்ச் அதுலேயும் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா இட் வில் டூ டீப் ரிசர்ச். நான் அதில் கூட ஒரு இதில் போட்டிருந்தேன், உங்களோட இதில் நான் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேன். அட் டைம்ஸ் வந்து ஒரு சிம்பிளான கேஸுக்கு நீங்கள் டீப் ரிசர்ச் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் கிவ்ஸ் யூ சோ மெனி டீடைல்ஸ். ஸோ வந்து டீப் ரிசர்ச் தான் யூஸ் பண்ணணும். சாதாரண நான் when I have specific ப்ராப்ளம் இன் மைண்ட் அப்படி நீங்கள் நார்மல் மாடலே போதும். நீங்கள் ரொம்பவே இப்போ யூ ஹேவ் நோ க்ளூ அபவுட் சம்திங் ஆர் யூ வாண்ட் டு டூ சம் deeper research, that and the topics you can give it to deep research, which can find you some deep insights. Okay, cool. So what is the way forward? இப்போதைக்கு எப்படி ஜாப் நிலவரம்லாம் இருக்கு? நிறையா ஃப்ரெஷர்ஸ் ஃபயரிங் நியூஸ் வருது, நிறையா லே ஆஃப் வருது. ஐயோ ஏஐ ஜாப், ஏஐ வந்து எல்லா கோடிங் ஜாபையும் தூக்க போது. இவர் பார்த்தா யார் Anthropic கோஃபவுண்டர் வந்து
6 மந்த்ஸில் ஏஐ எல்லா கோடும் பண்ணுங்கிறாங்க. இருக்கிற ஏஐ ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. இருக்கிற கோட கெடுத்து கொடுத்துருது. ஸோ இந்த மாதிரி நிறையா நியூஸ் ஓடிட்டுருக்கல. ஈவன் யார் சிஎஃப்ஓ ஆஃப் ஓப்பன் ஏஐ என்ன சொன்னாங்க, ஏஎஸ்ஐனா அஜென்டிக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒன்று கொண்டு வரோம், அது வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணி டெஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ணும் அப்படிங்கிறாங்க. அவங்களோட O3 மாடல்லாம் ரொம்ப ரீசன்ட் ரிவ்யூலாம் பார்த்தேன். ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோ கொடுத்து இது என்ன, இதை பற்றி கண்டுபிடினா அது அழகாக சொல்லுது. இந்த மாதிரி பிளேட்டு, இந்த மாதிரி ஃபுட் சர்விங் வந்து இந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்டில் தான் பண்ணுவாங்க. ஸோ யூஎஸில் இந்த லொக்கேஷனில் தான், இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இந்த ஃபோட்டோ, அதுவும் இந்த கார்னரில் எடுத்துருக்கீங்கிற வரைக்கும் சொல்லுது. அப்புறம் வேறு யாரோ ஒரு ஃபோட்டோ கொடுத்தா இது வந்து இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லுது. ஸோ O3 இந்தளவுக்கு இன்டெலிஜென்ட் ஆயிடுச்சுங்கிறாங்க. How you can revenue? Yes, there are 70% you can look for revenue, and 30% should look for. You should invest for the future, right? So அது பண்ணாதனால தான் வந்து ப்ராப்ளம் வருது. சேம் திங் அப்ளைஸ் டு us also. நானும் என்ன எப்படி பார்ப்பேன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் தான் நம்மளை பார்த்துக்கணும். We should look at ourselves as an organization where what we can do to improve ourselves and grow in our careers. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அந்த மாதிரி தான் நம்ம ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும். அதனால தான் சொன்னேன், ஐடி இந்த மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி யூ ஷுட் லேர்ன் யுவர் ஸ்கில்ஸ், வந்து கீப் க்ரோயிங் யுவர் ஸ்கில்ஸ், ரைட்? ஸோ இங்கே வந்து 2 பாயிண்ட் ஆட் பண்ண வச்சேன். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், பேர் சொல்ல வரும்ல. அவர் என்ன சொன்னார்னா, நீ எப்படி ஒரு குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட் வந்து பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி பார்க்குதோ, அதேமாரி குவார்டர் ஆன் குவார்டர் வந்து உன்னோட ஸ்கில்லை செக் பண்ணும். ஸ்கில் எதுவும் வளர்ந்துருக்கா, இல்லை நீ ஸ்டாக்னண்ட்டாக இருக்கியா, ஸ்கில் எப்படி வளர்த்துக்கலாம், எப்படி அடுத்த பொசிஷன் போகலாங்கிறத நீ ட்ராக் பண்ணிட்டே வரணும். ப்ளஸ் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். கம்பெனி உனக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம், நீ போய் ட்ரெயின் பண்ணி உன்னை அப்ஸ்கில் பண்ணிட்டு வரணும். தெர் இஸ் நோ ஒன் வில் கம் அண்ட் ஆஸ்க் யூ, தம்பி உனக்கு தேவையெல்லாம் கிடச்சிச்சா, நீ வளர்ந்துட்டியா, நீ உன அடுத்த எந்த பொசிஷன் தருவா, நீ அங்கே போகிற இது ஆசைப்படுறியா, அதை ஆசைப்படுறியா, யாரும் கேட்காது. நீ அழுகிற குழந்தையா இருந்து கேட்டது வாங்கிக்கணும், அதுக்கும் தகுதியை வளர்த்துக்கணும், அதுக்கு நீ உன்னையும் காஜ் பண்ணும். இது ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்னதான் எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. இன்னொரு விஷயம் இம்பார்ட்டண்டா இன்னைக்கு வந்து ஸ்ரீதர் வேம்பு சொல்லியிருக்காரு என்னன்னா, இந்த லே ஆஃப்ஸ் இதெல்லாம் வந்து ஏஐ வந்து டெவலப்பரோட ஜாப் எடுத்துக்குது, இந்த வேர்ல்டு வார் நடக்கிறதுனால ப்ராப்ளம் வருது, ரெசஷனால ப்ராப்ளம் வருது, இப்பெல்லாம் வந்து சொல்றது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் கிவிங் அ blame to some other thing. The actual problem in the IT management. That means what I say is the operations, the way the IT is being handled is like more of billing oriented. How we can make money out of it. We added so many people to an IT industry which they are not productive enough. What I say, we are doing work, but are we doing productive work? So productive work பண்ணாத இடத்துல எல்லாமே லே ஆஃப் நடக்கும். It's quite natural also. Like for some reason I had a 50 member support team வச்சிருக்கேன்னு ஒரு கம்பெனில. ஸோ பார்ப்பாங்க ஒரு லெவலுக்கு மேலே ஓகே எவ்ரிதிங் கோஸ் ஸ்மூத் ஆர் தேர் கிளவுட் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறது நிறைய விஷயங்கள், பட் many things been managed by the automation and self-healing things எல்லாம் வந்துருச்சு. So obviously they don't want those people to be there, right? Anything which is repetitive, நான் ஹியூமன் ரேஸுக்கே தான் சொல்லுவோம், anything repetitive-ஆன ஜாபை வந்து ஆட்டோமேட் பண்ணிடுவாங்க. So you are outdated. The moment you are doing something which is repetitive, you have been outdated easily. And in IT, it is even faster. You வேற ஜாப்ல கூட என்னால ஓட்டலாம். சரி, நம்ம அப்போ ஐ திங்க் வி ஹாவ் ஒன்லி 6 more minutes. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, வாட் ஆர் யுவர் கன்க்ளூடிங் தாட்ஸ் ஃபார் மோர் ஆஃப் freshers who are trying for a job, as well as people who are already in production support or maintenance work, who want to get into this latest tech with either your data science, AI related. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டைமில் நான் ஜாவா பார்த்துருந்தப்ப என் ஃப்ரெண்டு வந்து அவன் சொன்னாடி ஜாவாவோட எஸ்ஐபிக்கு தாண்டா பில்லிங் அதிகம் அப்படின்னு. நான் இப்போ நம்பல, சும்மா சொல்கிறான்னு. ஆனால் அந்த இயர் ஐ திங்க் 2004 அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியோட பில்லிங்லாம் தாறுமாறாக இருந்துச்சு. அப்போ வந்து எஸ்ஐபியோட ட்ரைனிங்கும் காஸ்ட்லி. அந்த மாதிரி ஒரு நல்ல ஹை பேயிங் ஸ்கில் ஜாப் வந்து இவங்க பசங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டுவர்ட்ஸ் ஓடணும், இதை வந்து அவங்க கேப்சர் பண்ணி போகணுன்னா எப்படி இவங்க இதை அப்ரோச் பண்ணுவோம்? அக்ரி, நீங்கள் சொன்ன ரிசோர்ஸஸ், ஃப்ரீ ரிசோர்ஸஸை இல்லை பெய்ட் ரிசோர்ஸ் அஃபோர்டபுளாக இருக்கணும். இதை தாண்டி அவங்க எஃபர்ட் போடணும். இதை தாண்டி எப்படி வந்து அவங்க ஜாப் சர்ச் பண்ணணும்? சே எக்ஸாம்பிள் சென்னையிலேயே கொஞ்சம் தேடுறது ஒர்த்தா, இல்லை பெங்களூர் வந்து தேடுறது ஒர்த்தா, இல்லை ஹைதராபாத் போய் தேடுறது ஒர்த்தா? இது எப்படி இவங்களோட பிளான் போகிறது இவங்க இந்த ஜாப் சர்ச்சுக்கலாம்? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஆன்சர் கிடையாது.
But still, what I'm trying to say is like, initially you don't have a choice, right? As a fresher, specifically in the location and the choice pooning, it will be difficult. Even now, I found looking at one particular location is a problem. Like 2-3 locations you should have in mind. If even some B tiers also coming up, right? So they'll also provide you some opportunities right now. See, it depends on how important you wanted to get into to gain that experience, right? எல்லாருக்குமே the experience gain பண்ணணும், so they wanted to get into the job quickly. So looking for opportunities through through references and doing some really good projects. And nowadays there people are offering a lot of interns also, a lot of internships I can see Google, a lot of companies meta எல்லாருமே நிறைய பேர் கொடுக்குறாங்க actually. So அதனால try to make that internships or anything which they can get, that will be their first choice for the better. They can easily get exposure initially of their career. அப்படி இல்லாத பட்சத்துல they have to look for whatever job postals போய் தான் போகணும். That could be something like startup based போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர். you have more hands on கிடைக்கும், நிறைய flat hierarchy இருக்கும், so that you can able to gain things, right? So that kind of an approach initially will be better. ஏன்னா உங்க கரியருக்கு எது பெட்டர் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும்போது இனிஷியலா யூ ஷுட் நோ லாட் மெனி திங்ஸ். நீங்க எடுத்த உடனே பெரிய கம்பெனிஸ் போயிட்டீங்கன்னா you will get siloed into doing only one kind of work actually. So in today's world எல்லாருமே full stack developer, full stack architect, full stack everything அப்படின்றாங்க. So it's like so knowing all these things to an extent is helpful, and get for those jobs. Repetitive jobs, நீங்க அடுத்த கொஸ்டின் கேட்டீங்க. repetitive jobs anyways it's in danger no matter what. இப்போ நீங்க முன்னாடி டெலிஃபோன் கால் பண்ணி கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ தட் ஹஸ் பீன் ரிப்ளேஸ் பை ஆட்டோமேட்டிக் வாய்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஏஐ, ரைட்? எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஓரளவுக்கு க்ரோத் இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ வெதர் யூ டேக் NVIDIA, கமிங் வித் வெரி பிக் செட் ஆஃப் திங்ஸ். ரொபோட்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு செட் ஆஃப் திங்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இஃப் ஆர் யூ ரியலி லுக்கிங் அட் ஒன்லி ஐடி, இப்போ ஐடியே மல்டிபிள் டிவிஷன்ஸா பிரிஞ்ச மாதிரி எனக்கு தோணுது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகுது. டேட்டா சயின்ஸ் மட்டுமே உலகம் கிடையாது. சின்ஸ் we are now focusing only on that's reason. But other than that, when I look at, there are a lot of different options are there, like robotics ஆகட்டும், or any kind of these technologies ஆகட்டும், there are a lot of other openings are there. Whether இப்போ there are two kinds of options we will have always, right? You have run of the mill இல்ல யூனிக்கான நீஷ் பார்த்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி SAP அந்த டைம் ஆர் சம் அதர் செட் ஆஃப் டெக், சேல்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இந்த மாதிரி டெக் இன்னுமே இருக்கு. ERP ரிலேட்டட் டூல்ஸ் எல்லாமே இன்னுமே இருக்கு. ஈவன் during that time when I was doing engineering, embedded systems were also there. இப்போ Raspberry Pi அந்த மாதிரி IoT devices also now gaining more traction as well. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய interesting things. If you can afford to do something which is very unique, that's where you can go and do stuff. But again, opportunities are less. ஸோ அந்த இதுவும் பார்த்துக்கணும். நீங்க இல்லைன்னா ரன் ஆஃப் த மில் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி கெட்டிங் டு ஐடி, டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் யூ ஹேவ் டு லுக் அட். அண்ட் ஒன்ஸ் யூ கெயின் இட், ஸ்டார்ட் மேக்கிங் ஸ்கில்ல வளர்த்துக்க பாருங்க. இனிஷியலா போனீங்கன்னா ட்ரை டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்கில் செட்ஸ் லெவல் அண்ட் தென் டேக் இட் ஃபார்வர்ட். அதர்வைஸ் ஜாப் கிடைச்சிச்சு we are safe அப்படிங்கிற கான்செப்டே போயிடுச்சு. இப்போ எவ்ரி 1 year யூ அந்த ரிவிஷன் வரும்போது யாரை எப்போ தூக்குவாங்கன்னு தெரியாது. நம்ம மொபைல மாத்துற மாதிரி அவங்க நம்மள மாத்துவாரு. ஸோ நம்மளும் அதே மாதிரி மாத்திட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் நாட் தட் ஒன்லி கம்பெனிஸ், ரைட்? we are also changing companies every year. Nowadays Gen Z உடைய term like they will not get into one company for long period of time, right? Every 2 years they're also changing because companies are not giving hike. earlier கொடுத்த மாதிரி நம்மளுக்கு ஹைக்ஸோ அந்த perks கிடையாது. So another reason, and also our cost of living is going up. Individuals we should keep learning, keep growing, and keep learning new skills and keep updating ourselves. So that is the best way of doing things. ஓகே செந்தில், தேங்க்ஸ். ஸோ வியூவர்ஸ், இந்த டிஸ்கஷனில் நிறைய பேசியிருப்போம், நிறைய டிஃப்ரெண்ட்டான டாபிக் பேசியிருப்போம். உங்களுக்கு எது பிடிச்சிச்சு பிடிக்கல எதுவும் கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். எதர் மைசெல்ஃப் ஆர் செந்தில் வில் ஹேவ் ஒன் மோர் செஷன் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ். ஸோ இட்ஸ் எக்ஸசைஸ் டு பிரிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி டு சே வாட் இஸ் செந்தில் 2001 இன்றைக்கி வரைக்கும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா பல டவுன்ஃபால் பார்த்துருப்பாங்க. இண்டஸ்ட்ரியோட சைக்கிள் ஒரு
2001 ஒரு டவுன்ஃபாலு, அதுக்கப்புறம் லேமன் பிரதர்ஸ் டவுன்ஃபாலு, இது எல்லாத்தையும் கடந்து வந்து திரும்பி பார்க்குறப்ப இந்த இண்டஸ்ட்ரியோட ஒரு வியூ தெரியும். அதாவது ஒரு ஒரு ரோடில் போகிறீங்கன்னா அந்த ரோடோட கண்டிஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணவங்க சொல்லலாம், சரி ரோடு இப்படி தான் இருக்குப்பா, நீ இங்கே வர்றப்ப இங்கே ஸ்லோவாவா, இங்கே வேகமாவா, இல்லை இந்த ரோடை மாறி வா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த டேபிள் கொண்டு வரும். ஸோ ஐ ஹோப் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் செந்தில், தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம். ரொம்ப நன்றி. Thanks, Sahil, for having me in this podcast. I really enjoyed it. Very set of good questions, and also like helping young people க்கு வந்து நீங்க பண்ற இந்த ஒர்க் வந்து really helpful. I mean, I will also start knowing lot of things from your podcast only. நீங்க மார்னிங் கூட அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ யூ ஆர் கிவிங் லாட் ஆஃப் குட் பாயிண்ட்ஸ் இந்த ஷார்ட்ஸ்லேயே வந்து நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. இட் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ as well as for லாட் ஆஃப் அதர் பீப்புள். அதுவும் தமிழ்ல பண்றது இன்னும் இட் இஸ் வெரி good for us, like lot of English stuff na baat irukkom nama. Good to have. I wish you all the best and keep growing in this career whatever you have, and I always been there to support you. Yeah, It's been nice. yeah, thank you, thanks Senthil, thanks a lot, bye bye. Bye.